மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய், சுகருக்கு நம்ம நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கவுங்களுக்கு உடல்ல எந்த அளவுக்கு சர்க்கரை நோய் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் மருந்துகள் கொடுத்து இப்போ நல்லாவே குணமாயிட்டு நிறைய பேர் முற்றிலும் சர்க்கரை நோயில இருந்து வெளியில வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான சிகிச்சைகள், இதுல அந்த 3 தோடங்கள் பஞ்சபூதங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம மருந்துகளை எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். பெட்டராகவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த வாதம், பித்தம், கபம் இதை அடிப்படையாக வைத்து நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் மருந்துகள். ஏன்னா இது மூன்றிலுமே நமக்கு மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் இருக்கு. அப்ப மூன்றிலுமே நம்ம கவனம் செலுத்தி அதற்கான மருந்து மற்றும் சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். இதுல வாதம் தொடர்பாக வரக்கூடியதோ, இல்ல பித்தம் தொடர்பாக வரக்கூடிய சர்க்கரை நோயோ, இல்ல கபம் தொடர்பாக வரக்கூடியதோ, இது 3 உடலினருக்குமே நம்ம நாடி பரிசோதனை செய்து மருந்துகள் கொடுக்கறது ஒரு சைட்ல இருந்தாலும் பொதுவான சில மருந்துகள் இருக்கு. பொதுவான சில மருந்துகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஆல்ரெடி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து உடனே எப்படி, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இதுல இருந்து உடனே நான் சித்தா மெடிசன்ஸ் மாறணும், உடனே நான் இந்த மந்த்ல இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அது எப்படி கண்டிப்பா நம்ம முழுவதுமாக சித்த மருத்துவத்தில் குணம் பெற முடியும், அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்துகளோடைய சேர்த்து சித்த மருந்துகள் எடுத்துட்டு 1 மாதம் கழித்து நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 2வது மாதத்திலிருந்து கண்டிப்பாக சித்த மருந்துகளை நம்ம எடுக்கலாம். இப்போ பேசிக்கா சர்க்கரை நோய் இருக்கு, எந்தெந்த மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும். இதுல முக்கியமா முதல்ல ஃபாலோ பண்ணக்கூடியது ஆவாரம் பூ அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இந்த ஆவாரம் பூ டீயா குடிக்கிறேன், ஆவாரம் பூ கஷாயம், ஏன்னா நான் நிறைய பதிவுகள்ல சொன்னதை கேட்டு ஆவாரை குடிநீர் பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்றீங்க. இந்த ஆவாரை குடிநீரும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதுல காலை மற்றும் இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிடணும். உணவு எடுப்பதற்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த கஷாயத்தை குடிக்கணும். இதுல ஆவாரம் பூ, அதாவது ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியமான ஒரு மூலிகையாக இதுல சேருது. அதாவது ஆவாரம் பூவோட முழு தாவரத்தோட பாகங்களும் இதுல சேரும். ஆவாரம் பூவா இருக்கட்டும், இலை, பட்டை, இதனுடைய ஆவாரம் பூல இருந்து கிடைக்கக்கூடிய பிசின், அதனுடைய வேர் பகுதி எல்லாமே சேர்ந்ததுதான் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். இதுல கொன்றை, நாவல், முத்தக்காசு, கடல் அழிஞ்சில், கோஷ்டம், இந்த மூலிகைகள் எல்லாமே இதுல சேருது. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்ப ஆவாரம் பூவை மட்டுமே சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தி சர்க்கரை அளவை குறைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆவாரம் பூவோட இந்த ஒரு மூலிகையை மட்டும் சேருங்க. இது ஒரு ரகசிய முறை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி யாரும் நீங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா இது 2மே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். இப்போ ஆவாரம் பூ சீசன் தான், இப்போ கிடைச்சதுன்னா வாங்கி நீங்க உலர்த்தி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவாரம் பூவோட கொஞ்சம் இலைகள் இருந்தாலும் நமக்கு நல்லதுதான். இந்த ஆவாரம் பூவை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை கஷாயமாக நம்ம போடுறோம்னா, இந்த ஆவாரம் பூவை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, ஆவாரம் பூவோ இலையும் சேர்ந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம்னா, இதுல பிரண்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரண்டை நமக்கே தெரியும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளையும் வலிமை சேர்க்கக்கூடியதான் பிரண்டை. அப்போ இது ஒரு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு, ஒரு 2 இல்லைன்னா 3 ஒரு கணுக்கள், ஒவ்வொரு கணுக்களுக்கும் இடையில 3 துண்டுகளாக எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி 3 கிளாஸ் தண்ணீர்ல இந்த ஆவாரம் பூ பொடியை 1 ஸ்பூன், இதையும் கட் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்சம் நசுக்கி அதுல போட்டுட்டு 1 பல் அளவுக்கு பூண்டு இதுல சேர்த்துக்கணும். இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சு நம்ம காலையில வெறும் வயிற்றுலயும் மாலை நேரத்திலையும் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தும் பொழுது ஏன் இதை பிரண்டை நம்ம சேர்க்கிறோம்னா, எலும்புகள், நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு, சர்க்கரை நோயை குறைக்கவும் நமக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை இந்த கஷாயத்தை, ஆவாரம் பூவை இந்த மாதிரி தொடர்ந்து குடிக்கும் பொழுதே ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சர்க்கரையோட அளவு கிராஜுவலா நமக்கு படிப்படியாக குறையிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு மெடிசன், இந்த மெடிசனை நீங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். எவ்வளவு சுகர் இருந்தாலும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும்.
எப்படி யாரெல்லாம் இதை எந்த அளவில் சாப்பிடலாம்ன்றதும் நான் தெளிவா சொல்றேன். இதற்கு முக்கியமாக மாசிக்காய் நமக்கு தேவைப்படுது. இந்த மாசிக்காயை மட்டுமே வைத்து சர்க்கரையோட அளவை நிச்சயமாக நம்மளால கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயால் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நரம்புகள் தொடர்பான பிரச்சனையோ, நடக்க முடியல அப்படின்ற பிரச்சனையோ, கைகள்ல கால்கள்ல நடுக்கம் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு மாசிக்காய் பயன்படுது. மாசிக்காய் எந்த அளவுக்கு தேவைன்னா ஒரு 200 கிராம் மாசிக்காய் பொடி நம்ம எடுத்து வைக்கிறோம். அதனோட தாண்டிக்காய் பொடி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுக்கணும். இதற்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் மட்டும் எடுக்கணும். இந்த மாசிக்காய் தாண்டிக்காய் நான் சொன்ன அளவுப்படி பொடியா எடுத்துக்கணும். அடுத்தது மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் 50 கிராம், சீரகம் 50 கிராம், குரசாணி ஓமம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஓமத்திலே இன்னும் கொஞ்சம் காரமா வீரியமானது குரசாணி ஓமம் ஒரு 50 கிராம், லவங்கப்பட்டை 50 கிராம், சுக்கு 50 கிராம். இத்தனை மூலிகைகளையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து லேசா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி இதை லைட்டா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும். இது வந்து வஸ்திர காயம் அப்படின்ற ஒரு மெத்தடும் சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. பாத்திரத்துக்கு மேல ஒரு வெண்மையான ஒரு காட்டன் கிளாத்தை கட்டிட்டு இந்த சூரணத்தை அதுல போட்டு நம்ம கைகளால லேசா வருடும் போது கீழே நமக்கு ஃபைன் பவுடர் நமக்கு கலெக்ட் ஆகும். ஸோ இதை எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். இதுதான் வஸ்திர காய முறைன்னு சொல்லுவோம். இல்லை நம்ம ஜலிச்சு கூட எடுத்து அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டு ஃபைன் பவுடரை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொடியை வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோய் வந்து கடகடன் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது நம்ம ரேண்டம் பிளட் சுகர் ஆச்சு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. திடீர்னு லோ சுகர் ஆயிடக்கூடாது. இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த சுகர் இருக்கு அப்படின்னா இந்த மருந்து நமக்கு கால் பாதங்கள்ல ஏற்படக்கூடிய எரிச்சலா இருக்கட்டும், கை கால் நடுக்கம், கால் பாதத்துல வந்து உணர்வு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு மருந்து. பட் இதோட பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள், காய்கறிகள் எல்லாமே பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு 30 வயது, 35, 28 வயதுல கூட நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் குறைவதற்கு நான் சொன்ன இந்த 2 மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ மாதம் ஒரு முறை நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் லெவல் நல்லா குறையும். முக்கியமா HbA1c லெவலும் நம்ம குறையறத பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவு ஒரு முக்கியமான மருத்துவ தகவலை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். நிச்சயமா இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.